இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு நல்ல சினிமாவை பற்றி நம்ம வந்து விமர்சனம் பேச போகிறோம். இன்ஃபேக்ட் 2025ஓட பிளாக் பஸ்டர் திஸ் மூவி இஸ் கோயிங் டு பி எவர்கிரீன் மூவி இன் இந்தியன் சினிமான்றதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு மார்வலஸ் டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் கொடுத்துருக்காங்க எல்லாருமே. ஸோ எஸ், டுடே we are going to review about காந்தாரா சாப்டர் 1. ஸோ இதில் பல விஷயங்கள் பற்றி நம்ம கண்டிப்பாக பேசணும். அதில் ரிஷப் ஷெட்டி த அன்டவுட்டட் டைரக்டர், ஆக்டர், script writer for this movie also. So Rishabh Shetty has done once again a fabulous performance in this movie. Already நம்ம காந்தாரால வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன, what that movie did in terms of magical performance and collections, box office hits, எந்த அளவுக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் வந்து ஒரு மூவியில் கொடுக்க முடியும் வித் பிரம்மாண்டம் மிகைப்படுத்தி ஜஸ்ட் வந்து ஒரு ஹீரோவோட வெறும் ஆக்ஷன் சீக்வன்சஸ் அது மட்டும் வச்சு பண்ணாமல் எந்த அளவுக்கு ஒரு ஸ்டோரி, ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே, சினிமாட்டோகிராஃபி ஆர் ஆர்ட் ஆர் இன் டர்ம்ஸ் ஆஃப் அ குட் எடிட்டர்ஸ் தேர் ஃபார் த மூவி, இந்த டெக்னிக்கல் பீப்புளாக இருந்தால் எந்த அளவுக்கு ஒரு மூவி ஹிட் ஆகுன்றதை வந்து நம்ம காந்தாரால பார்த்தோம். ஸோ ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து 500 கோடி 1000 கோடி ஹீரோஸ்க்கு வந்து 100 கோடின்னு சொல்லி போயிட்டுருக்கிற இந்த ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் ஒரு 125 crores மூவி இந்த பட்ஜெட் எடுத்திருக்காங்க. மெஜாரிட்டி ஆஃப் தி பட்ஜெட் ஒரு குவாலிட்டி ஃபில்மோட டெக்னிக்கல் ப்ரொடக்ஷனுக்கும் அதில் வர வேரியஸ் கிராஃபிக்ஸ் ஆர் வேரியஸ் டெக்னிக்கல் சினிமாக்கு என்ன தேவையோ அந்த மூவியை வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு என்ன ரிக்வயர்டோ அதை வந்து கொடுத்தா அந்த ஃபுல் பட்ஜெட்டும் வெறும் ஹீரோஸ்க்கும் டைரக்டருக்கும் மட்டும் போகாமல் ஒரு நல்ல மூவிக்கு வந்து போச்சுன்னா வந்து என்ன வந்து கிடைக்குமோ அதை வந்து இந்த மூவியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் ரியல் அம்பாலா ஃபிலிம்ஸ் இஸ் த ப்ரொடக்ஷன். ஒன்ஸ் அகேன் தே ஹவ் ப்ரூவ்ட் தட் ஃபார் தி guts and dedication and the belief for putting in the best crew to give us this marvelous outcome of Kantara chapter 1. So ரிஷப் ஷெட்டி பேசியே ஆகணும். ஸோ ஜென்ரலாக ஒரு மூவி வந்து பயங்கரமாக டைரக்ட் பண்ணாங்கன்னா ஒரு டைரக்டராகவும் ஒரு ரோல் ப்ளே பண்ணி ஒரு ஆர்டிஸ்டாக ஆக்டராகவும் லீட் ஆக்டராகவும் இருக்கிறதுன்றது நாட் சச் ஈஸி டாஸ்க். ஸோ பயங்கரமாக ஆக்டிங் பண்ணியிருந்தாங்கன்னா டைரக்ஷனில் வந்து அந்த எக்ஸ்பர்டைஸ் இருக்காது, இல்லை டைரக்ஷன் எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருந்தாங்கன்னா ஆக்டிங் கம்மியாக இருக்கும். இதில் வந்து அவர் ரெண்டுத்தையுமே வந்து எக்ஸ்ட்ராடினரியாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ யாராவது வந்து நேஷ்னல் அவார்டுக்கு வந்து இப்போது எனி சே லைக் அந்த லிஸ்ட் ஏதாவது ரெடி ஆகிட்டு இருக்குன்னா எல்லாருமே சொல்கிறது தான், தயவுசெய்து ரிஷப் ஷெட்டியோட பேர் அதில் ஆட் பண்ணிடுங்கப்பா அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து கொடுத்துருக்காரு. ஸோ திஸ் காந்தாரால பல ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம பேசணுன்னாலும் இது கோஇன்சிடென்ஸா இல்லை எப்படின்றது நமக்கு தெரியாது. சிவனோட இந்த கோயில் பூஜைகள் டேபிள் சிவ வாகனங்கள் வந்து ரிஷப வாகனம் அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டாக. ஸோ அதுதான் வந்து அந்த கோயிலில் வந்து அந்த வண்டியை வந்து அப்படியே தூக்கிட்டு போகும். ஸோ அந்த மாதிரி இது கரெக்டாக வந்து ரிஷப் ஷெட்டி, அதாவது ஒரு தீவிர சிவன் பக்தன், இட்ஸ் ரிஜாய்ஸ் ஆஃப் ஈசன் பக்தர்கள்னு சொல்லலாம், சிவா டிவோட்டிஸ் சொல்லலாம். சாதாரண பீப்புளுக்கே இவ்வளோ கூஸ் பம்ஸாக இருக்கிற மூவி சிவன் பக்தர்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. ஸோ ரிஷப வாகனா அப்படின்னு நம்ம சொல்லுவோம், கோயிலில் வந்து சிவனை வந்து கொண்டு போகிற அந்த வெஹிக்கிள். ஸோ கரெக்டாக அது வந்து ரிஷப் ஷெட்டி அது பயங்கரமாக அமைஞ்சிருச்சு. ஸோ பியூட்டிஃபுல்லி he has also proved that he is one of the best person who can bring in such greatness to Shiva. ஸோ நேமுக்கு ஏற்ற மாதிரி வந்து இது வந்து இட்ஸ் ரிஜாய்ஸ் ட்ரீட் டு ஆல் தி டிவோட்டீஸ் ஆஃப் சிவபெருமான், லார்ட் சிவா. ஸோ கண்டிப்பாக வந்து ரிஷப் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக வந்து இந்த படத்தை வந்து த வே ஹி ஹஸ் ப்ரொஜெக்டட் ரைட் ஃப்ரம் சீன் 1 to the goosebump scenes during interval or கடைசியில் வந்து படம் முடியும் போது முடிக்கும் அந்த நம்மளை வந்து அந்த சீட்டோட விளிம்பிலே உட்கார வைக்கிறதுன்னு ஒரு கொஞ்சம் கூட லேக்கிங் இல்லாமல் எக்ஸ்ட்ராடினரியாக வந்து அந்த மூவியை கொண்டு போகிறது. அது வந்து ரிஷப் இஸ் ப்ரூவிங் அகெயின் அண்ட் அகெயின். ஸோ இதில் வந்து பல விஷயங்கள் நம்ம வந்து
அப்சர்வ் பண்ண வேண்டியது இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா பூதகணங்கள் எவ்வளவு பேர் பூதகணங்கள் பத்தி பேசியிருப்பாங்கன்றது மூவியா எடுக்கிற அளவுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்திருக்குன்றது நமக்கு தெரியாது. ஸோ பூதகணங்கள்ன்றது பேசிக்கலி பாத்தீங்கன்னா சிவனை வந்து மகிழ்விக்கிற அந்த பூதங்கள். பூதங்கள் இன் சென்ஸ் வந்து அந்த அந்த கேட்டகரி ஆஃப் டீம் அவங்க தான் வந்து மியூசிக் வாசிச்சு காமெடி பண்ணி வந்து சிவபெருமானை வந்து ரிலாக்ஸ் பண்ணி சிவபெருமானை வந்து மகிழ்விக்கிறதுக்குன்னே இருக்கிற கேரக்டர்ஸ் தான் வந்து இந்த பூதகணங்கள். ஸோ ஒரு வாட்டி வந்து படத்துல வந்து ரிஷப் ஷெட்டி பூதகணங்களா மாறும்போது த வே ஹிஸ் பாடி லாங்குவேஜ் ஹஸ் போர்ட்ரேட், அவருக்குள்ள வந்து அந்த பூதகணமா மாறும் போதும் அந்த கடவுள் உள்ள வரும்போதும் மனுஷன் எத்தனை கேட்டகரி ஆக்டிங்ல இருக்குன்னு வந்து கிளாஸ் எடுக்கிறாருங்க. இதை வந்து கண்டிப்பா நான் தான் ஜீனியஸ்ன்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாலையும் சரி எந்த இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் சரி கன்னடா சினிமா இஸ் மேக்கிங் வேவ்ஸ். தே ஆர் ஸ்டார்டட் டு டீச் தி என்டையர் Indian cinema like how to take a movie, how to project it, how to do an editing, how to do an art direction, how to do a cinematography, எல்லாமே சொல்லி தராங்க. ஸோ ரிஷப் ஷெட்டி வந்து இஸ் மேக்கிங் ஆல் தி கன்னடிகாஸ் ப்ரௌட் அப்படின்வாங்கல்ல. கன்னடம் சினிமால கேஜிஎஃப் எல்லாம் வந்தப்போ நம்ம என்னடா இப்படி ஒரு மூவி எடுக்க முடியுமா, இப்படி ஒரு ஹீரோயிக் வர்ஷிப் இருக்குமா அப்படின்னு சொன்னவங்க எல்லாருக்குமே வந்து திஸ் இஸ் அ ஷாக். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இதுல வந்து ப்ரொஜெக்ட் வந்து பண்ணியிருக்காரு ரிஷப் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்டிங். ஹி கிரியேட்டட் வேவ்ஸ் ஆல்ரெடி. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஜங்கிள்லே எடுத்திருக்காங்க. அதனால தான் வந்து இந்த உயிரிழப்புகள் இந்த படம் எடுக்கும்போது நிறைய உயிர்கள் காவு வாங்கப்பட்டுச்சுன்னு நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ அது கூட ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் நவ் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் இவ்வளோ டீப் ஜங்கிள் எடுக்கும்போது வந்து எவ்வளோ அன்ஃபோர்சீன் டேஞ்சர்ஸ் சேலஞ்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ டெடிகேஷன் ஆஃப் திஸ் க்ரூ வந்து நான் சொல்றேன். ரிஷப் ஷெட்டி ஆகட்டும் இல்லை அவங்க க்ரூ ஆகட்டும், இந்த படம் முடிக்குமே நோபடி ஹஸ் டேக்கன் நான்வெஜ். அதாவது இந்த படத்துல வந்து ஷூட்டிங் க்ரூல வந்து ஸ்பாட்ல வந்து ப்ரொவைட் பண்ண ஃபுட்ல வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே வந்து நான்வெஜ் வாஸ் நாட் ப்ரொவைட். இட்ஸ் பியூர் வெஜிடேரியன் ஃபுட் த்ரூ அவுட் தி சீக்வன்ஸ் ஆஃப் திஸ் ஷூட்டிங். ஸோ எந்த அளவுக்கு அவங்க டெடிகேட்டடா இருந்திருக்காங்க பாருங்க. ஸோ இந்த படத்தை வந்து நம்ம வந்து ஒரு ஜென்ரல் மூவியா விமர்சனம் பண்றதுல பல கேட்டகரிஸ். இதுல வந்து ஆக்சுவலி ஒரு புலி வந்து ரிஷப் ஷெட்டிக்கு அடுத்து நீங்க எல்லாருமே அதுல ஒரு டைகர் வந்து ஒரு கேரக்டரா வரும். அந்த டைகர் வந்து ஒரு சீக்வன்ஸ்ல வந்து ரிஷப் ஷெட்டியும் அந்த டைகரும் நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ற மாதிரி வருது. அதுல வந்து பாத்தீங்கன்னா வெறும் கண்கள் மட்டும்தான் அந்த டைகர் தான் ரிஷப் ஷெட்டி தான் பேசும். ஸோ தண்டர்ஸ் அப்ளாஸ் இந்த தியேட்டர். பெரிய அந்த இடத்துல ஒரு கிராஃபிக் சீன், ரெண்டு பேரும் அப்படியே 10 மூவிஸ்லாம் நம்ம பார்த்த மாதிரி ஃபைட் பண்ற மாதிரி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. The way they have shown the technical expertise is awesome. அதே மாதிரி வந்து இந்த படத்துல வந்து ஹீரோயின் அவங்க வந்து ஒரு மேஜர் ஸ்ட்ரென்த் ஃபார் த மூவின்னு சொல்லலாம். ஜென்ரலா ஹீரோயின்ஸ்னு வரும்போது ராஜா படங்கள்ல நமக்கே தெரியும் இட்ஸ் கோயிங் டு பி யூஷுவல் சே லைக் ரிவெஞ்ச் ஆர் லவ் அஃபேர் ஆர் இவங்கள ஹீரோ லவ் பண்ணுவாரு, இல்ல ஹீரோயின் ஹீரோ லவ் பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு வில்லன் வருவான், படத்துல ஒரு ட்விஸ்ட் வரும். அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இந்த படம் மத்ராசிலையுமே இவங்களுக்கு சரியான கேரக்டர் அமைஞ்சது இந்த ருக்மணிக்கு. இதுலயுமே அவங்க தான் ஹீரோயின். அதாவது பியூட்டி அண்ட் நெகட்டிவிட்டி குட் பி வெரி டேஞ்சரஸ்ன்றது மாதிரி எப்பயுமே சொல்ற மாதிரி அழகு அது ஆபத்தானதுன்ற மாதிரி வந்து இவங்களோடது வந்து பயங்கரமான ட்விஸ்ட் வந்து இந்த மூவில வந்து ருக்மிணி கேரக்டருக்கு வச்சிருப்பாங்க. விச் ஹஸ் இன்ஃபேக்ட் ஹைலைட்டட் தி மூவி டு the next dimension also. She has played her part. Jairam is there in the movie. And apart from that, அதே மாதிரி அஜினீஷ் மியூசிக் டைரக்டர் மனுஷன் பின்னி எடுத்திருக்காருங்க. அதாவது இதில் வந்து பார்த்த பிஜிஎம் வந்து மிரண்டுட்டாங்க எல்லாரும். பிஜிஎம் பிளேஸ் த மெயின் ரோல் காந்தாராலையும் சரி. அதாவது காந்தாராவோட மியூசிக்கை இன்னும் மெருகேற்றி அதை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிட்டார். நம்ம வந்து இன்ஃபேக்ட் சில டாப் மூவிஸ் லைக் பிளாக் பேந்தர் அண்ட் வேரியஸ் அதர் ஆஃப்ரிக்கன் மூவிஸில் சில ஆஃப்ரிக்கன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த கைண்ட் ஆஃப் ட்ரெடிஷ்னல் ரூரல் ஆஃப்ரிக்கன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதையெல்லாம் வச்சு மனுஷன் பின்னி எடுத்திருக்காரு. பிஜிஎம் இஸ் வேற எக்ஸ்ட்ராடினரி கேட்டகரி. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு தட் அஜ்னீஷ் ஃபார் பிரிங்கிங் இன் சச் எக்ஸ்ட்ராடினரி மியூசிக் வேர் ஹீ வில் பி கண்டிப்பாக a celebrated music director. No denials about it for the creativity he has given us. மல்டிபிள் லேயர்ஸில் மியூசிக்கை ஒரு பிஜிஎம் ஆகட்டும் ஒரு சீக்வன்ஸ் ஆகட்டும் இஸ் ராக். அஜ்னீஷ் ஹஸ் டன் எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் இன் திஸ் மூவி.
which is one of the pillar of support for this movie to have become such a blockbuster. ஸோ அதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் நம்ம பார்க்கணுன்னா மணிகண்டன் வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காரு ரிஷப்க்கு. மணிகண்டன் வந்து அஜித்துக்கு வந்து, அதாவது மணிகண்டனை வந்து ரிஷபே எப்படி புகழ்றாருன்னா, அவர் மனுஷன் எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்டுங்க. அஜித்துக்கு வந்து அஜித்தோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி பாடி லாங்குவேஜை மாற்றி அவர் இஷ்டத்துக்கு கொடுத்ததை பேஸ் பண்ணி தான் நான் வந்து இதில் வந்து அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுத்தேன். ஸோ மணிகண்டன் இஸ் அ பர்சன், யூஸ்வலாக நமக்கு டப்பிங் பண்ணும்போது டப்பிங் பேசியிருக்காங்கன்னு தெரியும். அப்படியே ரிஷப் வந்து தமிழ் பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து இதில் வந்து மணிகண்டன் வந்து பேசியிருப்பார். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஹி ஹஸ் கிவன் அன் அவுட்புட் வேர் அப்படியே வந்து ரிஷபே தமிழ் பேசினா எப்படி இருக்கும். ப்ளஸ் மனுஷன் வந்து வேறு லெவலில் பாடி லாங்குவேஜ், அவங்களோட ஒரு எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி தென் இஸ் கிவிங் அன் அவுட்புட். அதனால் ரிஷப் வந்து லைவ்லியாக இவ்வளோ தெரியறதுக்கு மணிகண்டன் இஸ் ஹேட்ஸ் ஆஃப். ஹி இஸ் டன் எக்ஸ்ட்ராடினரி ஒர்க். ஸோ அதே மாதிரி அம்பாலா ஃபிலிம்ஸ் கட்ஸை நம்ம வந்து கண்டிப்பாக பாராட்டணும். யூஸ்வலாக வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரிலீஜியஸ் ஃபிலிம் மாதிரி, அந்த மாதிரி ரிலீஜியஸ் கல்ட் மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய பேர் கட்ஸ் வராது. இத்தனை விஷயங்கள் அதில் புகுத்துறதுக்கு பியூர் ரிலீஜியஸ் ஃபிலிம் யார் வேணால் எடுத்துடலாம். But to bring it in such a manner, like with all the commercial elements, ஏன்னா படத்தில் வந்து பார்த்திங்கன்னா காமெடி இஸ் தேர், ஆக்ஷன் இஸ் தேர், இன்ஃபேக்ட் டபுள் மீனிங் டைலாக் கூட இருக்குது. பட் அதை நம்ம பெருசாக என்கரேஜ் பண்ணலன்னா கூட, பட் ஸ்டில் முகம் சுளிக்கிற அளவுக்கு இல்லை, அதையுமே கரெக்டாக பூத்திருக்காங்க. ஸோ கமர்ஷியலிசமையும் அவங்களுக்கு பூத்து தெரியுது. எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட், க்ரியேட்டிவிட்டி அண்ட் ரிலீஜியஸ் டச் வந்து எங்கே கொடுக்கணும் எப்படின்றதையும் வந்து அம்பாலா ஃபிலிம்ஸ் பர்ஃபெக்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ், டெக்னீஷியன்ஸ் அண்ட் டேலண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பூதகணங்கள் வந்து நமக்கு இந்த மாதிரி சிவனை வந்து மகிழ்விக்கிற பூதகணங்கள் எவ்வளோ முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக வந்து யாருமே இது வரைக்கும் வந்து போர்ட்ரே பண்ணது கிடையாது. அதையுமே எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் டுகெதர் திஸ் மூவி இஸ் அ ட்ரீட் டு த ஐஸ், இயர்ஸ் and thought and mind. So கண்டிப்பாக this is a treat for all the சிவன் பக்தர்கள். அதாவது சிவனை வழிபடாதவங்க கூட இதை போய் பார்த்துட்டு வா இப்படி கூட மூவி எடுக்க முடியுமா, காட் இஸ் சச் அன் எக்ஸ்ட்ராடினரி மிராக்கிள்ன்ற சொல்லும் போது அப்போ சிவன் பக்தர்களுக்கு இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு சீக்வன்ஸ்லேயும் அதுவும் அந்த சிவபூதங்கள்லாம் வந்து போகிறதாகட்டும், அந்த ஃபயர் சீக்வன்சஸ், இட்ஸ் அ மார்வலஸ் ரிட்ரீட். இங்கிலீஷ் மூவிஸ்லேயே நம்ம பார்த்த ஆல் தீஸ் டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் அண்ட் கிராஃபிக்ஸ் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் வந்து எவ்வளோ பெஸ்ட்டாக இந்தியன் மூவியில் பண்ண முடியுன்றதை காட்டியிருக்காங்க. அதே மாதிரி வெறும் வந்து ஹீரோஸ் வந்து 500 கோடியில் 300 கோடி ஹீரோஸ்க்கே கொடுத்துட்டு 200 கோடியில் படம் எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கு இது சரியான சாட்டையடி. 125 கோடியில் எனக்கு தெரிஞ்ச 80% வந்து அவங்க மூவிக்காக செலவு பண்ணியிருக்காங்க. வந்து பார்க்குற ஆடியன்ஸ்க்கு அந்த மூவியோட குவாலிட்டிக்காக செலவு பண்ணியிருக்காங்க. அதனால தான் மூவி இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரியாக வந்திருக்கு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு தி என்டையர் டீம் ஆஃப் காந்தாரா சாப்டர் 1. ஸோ சாப்டர் 2வும் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா பார்ட் 2 வருன்றதையும் அவங்க வந்து செம்ம ஈஸியாக டவுன் டு எர்த்தாக டக்குன்னு வந்து ஒரு க்ளூ கொடுத்துட்டாங்க. அன்லைக் அதர் அப்படியே இழுத்து சொல்லாமல். ஸோ அதையும் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த கதைன்றது ஆக்சுவலாக பார்த்தா வந்து ஜஸ்ட் அ சிங்கிள் லைன் தான். பட் அதை இவ்வளோ வந்து ஒரு வெல் வேர்ஸ்ட் அண்ட் எக்ஸ்ட்ராடினரியாக எடுத்ததுக்கு தான் நம்ம இவ்வளோ நேரம் வந்து இந்த படத்துக்கு வந்து இத்தனை ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்துருந்தோம். கதை சிங்கிள் லைன். ஆக்சுவலி காந்தாராவோட கடவுள் சக்தியை அடையிறதுக்கு ஒரு அரச குடும்பம் வந்து முயற்சிக்குது. அதை வந்து சிவகணங்களை வச்சு எப்படி வந்து ஹீரோ வந்து முறியடிக்கிறாரு, ஃபுல் கதை. ஸோ ஃபேபுலஸ். So once again for bringing in such quality movie, hats off to Rishabh and his team. Good luck. Bye friends.